Students, can I start now the class? Okay, fine. Last classல நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? When capacitors are connected in series, the effective capacitance will be the reciprocal value of the individual capacitance னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி when the capacitors are connected in parallel, the effective capacitance is equal to sum of the individual capacitance of the capacitor னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு ப்ராப்ளமும் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். என்னென்ன கெப்பாசிட்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்பொழுது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுனால அந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி கெப்பாசிட்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணும்பொழுது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸோட கெப்பாசிட்டன்ஸை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு வித் ப்ராப்ளமோட நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இதுவும் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ரேஷியோ ஆஃப் தி effective or equivalent capacitance of the capacitors in series and parallel, in other words parallel and series. capacitors வந்து series and parallel கனெக்ட் பண்ணும்போது ஆர் parallel and series கனெக்ட் பண்ணும்போது அதனோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸோட ரேஷியோ எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். This also one of the very important concept. Listen please. As per our consideration, சரிங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், suppose n number of capacitors, எத்தனை n number of capacitors 1 2 3 4 5 up to etc ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி n number of capacitors என்ன பண்ணியிருக்கோம் with equal capacitance. condition பாருங்க, n number of capacitors with equal capacitance. suppose the capacitance will be C ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா are connected in both series and parallel. C capacitance இருக்கிற n number of capacitors வந்து series and parallel combinationல கனெக்ட் பண்ணியிருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். Then the ratio of the effective or equivalent capacitance of the capacitors will be எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் n கெப்பாசிட்டருக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கவனிங்க. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஈச் கெப்பாசிட்டர் சின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் 3 கெப்பாசிட்டர் அப்படின்னா 1/Cs is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. அதுவே n கெப்பாசிட்டர் வித் கெப்பாசிட்டன்ஸ் C அப்படின்னு என்ன அர்த்தம், 1/Cs is equal to 1/C plus 1/C plus up to etc plus n/C, n number of capacitors. ஓகேவா, இப்போ காமனாக எல்சிஎம் எடுக்கலாமா, அப் டு nth டேர்ம் வரைக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டரில் யார் இருக்கிறா, காமனாக C இருக்குது. அப்போ 1/Cs is equal to என்ன பண்ணலாம், C நியூமரேட்டரில் n, டோட்டல் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் n டிவைடட் பை கெப்பாசிட்டன்ஸ் C, அதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1/Cs is equal to n/C. இதிலிருந்து Cs is equal to C/n. All are clear with this? Yes, good. Next,
equivalent capacitance of the capacitors in parallel. 3 capacitors அப்படினா Cp is equal to C1 plus C2 plus C3. அதுவே n கெப்பாசிட்டர்னா என்னது? Cp is equal to C plus C plus up to etc plus Nc. அப்ப net capacitance என்ன இருக்கும்? Cp is equal to Nc ன்னு இருக்கும். ஓகே? இப்போ நம்ம series and parallel combinationக்கு effective capacitance கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட aim என்னது? Ratio between the two conditions. Yes. The ratio of the equivalent capacitance of the capacitors in series and parallel will be. First என்ன பண்றோம்? Series and parallel combinationக்கு effective capacitance கண்டுபிடிக்கிறோம். Yes. ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு சீரீஸ்னு சொல்லியிருக்கோம். சீரீஸ் அப்படின்னா CS டிவைடட் பை ரேஷியோ பிட்வீன் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் CS by CP is equal to capacitance of the parallel plate capacitors in series form divided by capacitance in parallel. அப்போ C by N is equal to NC. இப்போது இந்த எண்ணை வந்து டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ CS by CP is equal to C divided by N into NC. இந்த N into NC என்னன்னு சொல்லலாம்? N ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ CS by CP is equal to C by N square C. இப்போ இந்த Cயும் C என்னாச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. மீதி யார் இருக்கா? மீதி யாருக்குன்னு இருக்கா? CS by CP is equal to 1 by N square, that is nothing but CS is to CP is equal to 1 is to N square. இதுதான் N C capacitance இருக்கிற N capacitors வந்து சீரீஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணும் பொழுது தி ரேஷியோ பிட்வீன் சீரீஸ் அண்ட் பேரலல் ஃபார்ம் 1 is to N square. This is very very important. Okay, one more condition is there. Suppose என்னது? parallel and series ன்னு எடுத்துக்கலாம். series and parallelக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? இப்போ ratio between parallel and series கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின். ஓகே, suppose CP by CS, the ratio between parallel and series combination means CP divided by CS is equal to effective capacitance in parallel NC, effective capacitance in series C by NA. அப்போ இந்த N whole divided by ல இருக்கிறத நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போகலாம். கரெக்டுங்களா? அப்போ CP divided by CS is equal to இந்த C மேலே போயிருக்கு, ஆல்ரெடி இங்கே NC இருக்கு. So NC into N divided by C. N into N என்னது? N square. அப்போ CP divided by CS is equal to N square C by C. இப்போ இந்த Cயும் Cயும் கேன்சல் ஆயிடுச்சா? மீதி யார் இருக்கா? CP divided by CS is equal to N square by N. Therefore CP is to CS is equal to N square is to 1. Ratio between the capacitance series and parallel அப்படின்னா 1 is to N square CS by CP. அதுவே ratio between parallel and series means CP by CS is equal to N square is to 1. This is very 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 important. Students, all of you got clear idea about the capacitors and the effective capacitance in both series and parallel combination, and also ratio between the two combinations? Yes, I think all of you got clear idea. If you have any doubt,
kindly ask during the class time. Okay, bye. Thank you.